ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். விடாமுயற்சி படம் இன்னைக்கு தான் பார்த்தேன். 2, 3 நாளா ஏதேதோ நடக்குது சோஷியல் மீடியாவில. என்னடான்ட்டு போய் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டோரி வைஸ் மூவி. ஏன்னா எனக்கு மம்முட்டி சாரு, நாங்கெல்லாம் கேரளா மம்முட்டி சாரெல்லாம் இது மாரி மாஸும் பண்ணும், கிளாஸும் பண்ணும். அந்த மாரி தான். அப்புறம் நம்ம காதல் படம் எல்லாம் மம்முட்டியோட காதல் படம் எல்லாம் பார்த்து ரசிச்சிருந்தோம். அவர புகழ்ந்திருந்தோம். அது மாதிரி அஜித் சார் பண்ணா ஏன் அங்க ஏத்துக்க மாட்டேங்கிறேன்னு புரியல. அ அவரு டைரக்டரே சொல்லியிருக்காரு. யூசுவலா அஜித் படம் பார்க்க வர மாரி வராதீங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவரு தான் சொல்லணும். அவரோட ப்ராடக்ட் அது. அவரு சொல்லிட்டாரு, ஜாமீன் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம கையில தான். நாம தான் யூசுவலா அஜித் படம் பார்க்க போற மாரி போயிட்டு, அது மாரி இல்லன்ட்டு இந்த சோஷியல் மீடியாக்காரங்க எல்லாம் மொக்க படம்ன்ட்டு அ ரிவ்யூ பண்ணிட்டுருக்காங்க. ஆனா ஆக்சுவலா இது சூப்பரான ஒரு ஸ்டோரி. எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எல்லாரும் பார்க்க வேண்டிய மூவி. ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்க வேண்டிய மூவி. கணவன், மனைவி கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா எல்லா ஃபேமிலியிலும் இருக்கிற பிரச்சனை தான். எனக்கு என்னன்னா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. கணவன் வேலையில பிஸியா இருக்காரு. ஒய்ஃபுக்கு தோணுது கணவன் அ நம்மள கவனிக்கவில்லை, கேர் பத்தல, ஒரு நம்மளோட பர்த்டேயே மறந்து போயிருச்சு. இனிமே இவங்க கூட வாழ்ந்துட்டு எதுவும் தேறப்போறது இல்லன்ட்டு அவரு டிவோர்ஸ் ஒண்ணு கேட்குறாரு. அவருக்கு இன்னொரு அஃபேர் இருக்குன்னு சொல்றாரு. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. அது சினிமாவிலும் காட்டல. அ சரி, அவருக்கு அப்படி இப்படி இருந்ததுன்னா, அது அது கிளைமேக்ஸ்ல தான் தெரியும். அஜித்தோட மனசுல என்ன இருந்தது? இவனுக்கு டைவர்ஸு குடுக்க ஏன் ஒத்துக்கிட்டாரு? இவருக்கு அன்பு இல்லையா? நிஜமாவே அன்பு இல்லையா? இருக்கா? அது கிளைமேக்ஸ்ல ஒரு ஒரு சீன். அது அந்த சீன் நெஞ்ச தொடுற சீன். ஏன்னா ஒய்ஃபு ஒரு வேலையில தொலைஞ்சு போறாரு. அவங்கள டிவோர்ஸ் கேட்டுட்டு தொலைஞ்சு போற ஒய்ஃப இவரு உசுர குடுத்து காப்பாத்துறாரு. உசுரு மட்டும் இல்ல, இவரோட சொத்து பூராவும் குடுத்து, சம்பாதிச்ச பணத்த பூரா குடுத்து, உசுர குடுக்குற அளவுக்கு போயி அவங்கள காப்பாத்தி கொண்டு வர்றாங்க. அப்ப த்ரிஷா கேட்குறாங்க. "ஏன் நான் டிவோர்ஸ் கேட்டேன்ல, எனக்காக ஏன் இவ்வளவும் பண்றீங்கன்னு?" "பிகாஸ் ஐ லவ் யூ." அப்பா! அப்பா! அந்த ஒரு நொடி அ அதுக்காக தான் இவ்வளோ கதைன்னு நெனைக்கிறேன் நானு. இந்த ஸ்டோரியே இ இந்த ஆக்சிடென்ட்டு, இந்த மிஸ்ஸிங்கு அதான் கடவுளா பார்த்து ஒரு வழி காமிக்கும் இல்லையா? எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி. ஆக்சுவலா அவருக்கு நெறைய அன்பு இருக்கு. அது வெளிப்படையா காட்டுறதுக்கு தெரியல அவங்களால. பிஸி ஷெட்யூல்னால காட்ட முடியல. அது எல்லாருக்குமே இருக்கும் அந்த பிரச்சனை. ஆனா இவங்க தான் தப்பா நெனச்சுட்டு இவங்க பேசியிருக்கலாம். அது பேச வேண்டிய விஷயம். கணவன், ஒய்ஃபு உள்ள எல்லாருமே பேசணும். என்ன பிரச்சனை? பேசி வெளிப்படையா பேசினா தான் அதில எந்த எந்த பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கும். இது எல்லாமே இருக்கு இந்த படத்துல. இத ஏன் குறை சொல்றாங்கன்னு தெரியல. அது சோஷியல் மீடியா. ஏன்னா லாக்டவுன் சாரி பிரேக் டவுன் படம் பார்த்து முடிச்சிருப்பாங்க எல்லாரும் முன்னாடியே. அது ஒரு ஜஸ்ட் 1 1/2 மணி நேரம் படம். ஜஸ்ட் த்ரில்லிங்கா இருக்கும் கொஞ்சம். அந்த படம் மாரி த்ரில்லிங்கா இருக்கும், மாஸா இருக்கும். அஜித் சாரோட மாஸ் எல்லாம் பார்க்கலான்ட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இது ஒரு கிளாஸ் மூவி. இது நமக்கு படம் தொடங்கி ஒரு 20 நிமிஷம் அந்த டிராவல் தொடங்கி ஒய்ஃபு கூட்டிட்டு போறாங்க ஒருத்தரு வண்டியில ஏத்திட்டு. பரபரப்பாயிடும் நமக்கே. ஒரு மாரி ஆயிடும். என்னடா ஒய்ஃப காணோம், எங்க போயிருப்பாங்கன்ட்டு. அது அனிருத்தோட பிஜிஎம்மும் சரி, அந்த கேமரா, அப்போ அந்த அந்த டெரெயின் அதெல்லாம் சூப்பர். ஆக்ஷன் மட்டும் தான் கொஞ்சம் பிசுறு தட்டுன மாரி இருந்தது. அஜித் சாரி அர்ஜுனோட ஃப்ளாஷ்பேக்கில ஒரு ஃபைட்லாம் இருக்கு. அது ரொம்ப மொக்க மாதிரி இருந்தது எனக்கு. சீரியல் ஃபைட் மாதிரி. எல்லாம் அவரெல்லாம் எப்படி ஆக்ஷன் பண்ணுவாருன்னு நமக்கு தெரியும். நம்ம ஆக்ஷன் கிங்குன்னே பேர் வச்சிருக்கோம் அவங்களுக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலாம். அ பிஜிஎம் அனிருத் சொல்லவே வேணாம். பிச்சை எடுத்திருக்காரு. அவரு தான் அடுத்த லெவலுக்கு மூவிய தூக்கிட்டு போறாரு. செகண்ட் பார்ட்ல எல்லாம்.
சாரி செகண்ட் பார்ட்டு கிடையாது, இன்டர்வெல்லு அப்புறம் கிளைமேக்ஸ் சீனெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. பாட்டு 2 பாட்டு சூப்பராக இருக்குது. அஜித் சார் சொல்லவே வேணாம். இமோஷ்னலி அது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். உங்களுக்கு த்ரிஷாவோட கரு கலைஞ்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி கிடக்கும்போது டாக்டர் சொல்கிறாரு, உங்களுக்கு இனிமேல் இந்த குழந்தையில் எந்த குழந்தையும் இனிமேல் உங்களுக்கு குழந்தை பெறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும்போது, ஓ அப்பப்பா, அது அது ஒரு சீன் எல்லாரோடைய கண்ணும் நிறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னோடய கண்ணு நிறைஞ்சுது. அந்த மாதிரி ஒரு படம். மனைவியை அவ்வளோ நேசிக்கிற ஒரு கணவன் அவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மனைவி டிவோர்ஸ் வேணும்னு கேட்குறாரு. அது அவரோட அன்பை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தான் இந்த ஸ்டோரி. அந்த ட்ராஜடி அதுக்கு தான் நினைக்கிறேன் நான். எல்லோரும் போய் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு போய் பாருங்கள். சோஷியல் மீடியாவில் ரிவ்யூஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு போகாதீங்க. அவங்க அவங்க என்னடான்னா அஜித் யூஷுவல் அஜித் அந்த அந்த வைப்லேயே இருக்காங்க. ஆனால் ஸ்டோரி வைஸ் பாருங்கள். அஜித் சார் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு, அந்த டீம் எவ்வளோ எஃபர்ட் எடுத்திருக்காரு, ஒர்க்கு எல்லாமே சூப்பர். 2 வருஷம் உழைப்பு. அது ஒரே வார்த்தையில் மொக்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது ரொம்ப தப்பு. ஓகே, நன்றி, வணக்கம்.